பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தின் முதல் பகுதி. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லும் வார்த்தைகளே இவைகள். அநேக நேரங்களில் நாம் அதிகமாய் பிரயாசப்படுவோம், பலன் இல்லாமல். கர்த்தருக்காய் அல்லது எதையாவது கூட நாம் இழந்திருக்கலாம். அது குடும்பமோ குடும்பத்தின் நபரோ கூட இருக்கலாம். பலன் இல்லாத பொழுது ஒரு வெறுப்பு, கசப்பு, பலரால் ஏளனமான பேச்சு இவைகளை சந்திக்க கூடும். ஏன் கர்த்தரை விட்டு பின்னிட்டு போகக்கூட நினைத்திருக்கலாம். ஆனால் இங்கே ரூத்துக்கு தன் சொந்தமான கணவனை இழந்த சூழ்நிலையில் தன் மாமி தன் தாய் தகப்பன் அண்டையில் திரும்பி போக வலியுறுத்திய போதிலும் கவனிக்கவும், தனக்கு ஆதாயம் இல்லை என்பதாய் இருந்தாலும் இந்த சூழ்நிலையிலும் ரூத் தன் மாமி அண்டையில் இருப்பதையே தீர்மானித்தாள். இதே போல் தேர்ந்தெடுப்பை தான் ஆபிரகாமும் லோத்துவுக்கு முன்பாய் வைக்கப்பட்டது. ஆனால் ஆபிரகாம் கர்த்தர் வாக்கை நம்பி வனாந்திரமானாலும் எதுவானாலும் அதை தேர்ந்தெடுத்தார். தேர்வு நம் கையில். ரூத் ஆபிரகாமை போல் அல்லது லோத்தை போல். ரூத் மற்றும் ஆபிரகாம் தேர்ந்தெடுத்த பாதை கடினம் மற்றும் இழப்புகள் நிறைந்தது. ஆனால் ஒரு நாள் நம்மை கவனிக்கும் கர்த்தர் நம் செய்த எல்லா செய்கைகளுக்கும் தக்கதாய் பலனளிக்கும் காலம் வரும். நாம் குறைவிலும் அவரை தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் அந்த குறைவில் கர்த்தரை உறுதியாய் பற்றினபடினால் அவரால் நமக்கு நிறைவான பலன் நமக்கு உண்டு என்பது நிச்சயம். ஆமேன், ஆமேன்.